நம்ம தாவேகாவோட தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வரா பதவி ஏற்றோடனே ஒவ்வொரு அதிகாரிகளும் மாற்றப்பட்டுட்டே வராங்க. அதுல முக்கியமா ஒரு அதிகாரியை மாற்றப்பட்டது பெரிய ஒரு சர்ச்சையா இப்ப பேசு பொருளா அமைஞ்சிருக்கு. ஏன்னா அதே அதிகாரி மேலதான் இவங்க பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. வேற யாரும் இல்லைங்க, அவர் தான் அருண் ஐபிஎஸ் அவர்கள். இப்ப அவரை எதுல அவங்க நியமிச்சிருக்காங்கன்னா டிவிஎஸ்சி, அதாவது லஞ்ச ஒழிப்பு, போன ஆட்சியில என்னென்னலாம் தவறுகள் செஞ்சாங்களோ அதை கண்டுபிடிக்கிற ஒரு கமிஷனர் ஐபிஎஸ்ஸா இப்ப தாவேகா திரு ஜோசப் விஜய் அவர்கள் அந்த பதவியை கொடுத்திருக்காரு. இவர் மேலதான் அவங்க எலெக்ஷன் அப்ப என்னென்ன குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு நினைவூட்டல். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன சொன்னாருன்னா, கொளத்தூர்ல கரூர் சம்பவம் மாதிரி ஒன்றை நடத்த திட்டமிடுகிறார் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்குதான் அவருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்திருக்காங்க. மார்ச் 28, 2026 முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சென்னை கமிஷனர் இருந்த அருண் அவர்கள் மேல அவர் மட்டும் கிடையாது, பல முக்கிய அதிகாரிகள்லாம் பணியிடை மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு நேரடியா போய் அவர் லெட்டர் கொடுத்து புகார் கொடுத்திருந்தாங்க. அடுத்தது திருப்பி நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மார்ச் 30 என்ன சொல்றாருன்னா, சென்னை கமிஷனர் உளவுத்துறை அதிகாரியா இருக்க அருண் அவர்கள் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு விசுவாசமா இருக்கிறவரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் மார்ச் 30 நம்ம ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு அருண் அவர்கள் மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனா என்னெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்களோ மீண்டும் அவருக்கு தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதை கொடுத்திருக்காங்க. யார லஞ்ச ஒழிப்புத்துறைனா, போன கவர்மெண்ட் யாருக்கு இவர் விசுவாசமா இருந்தான்னு சொன்னாங்க பாத்தீங்களா, திமுக கவர்மெண்ட்டுக்கு, அந்த திமுக கவர்மெண்ட் பண்ண லஞ்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான துறையை தாவேகா திரு ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. பார்ப்போம் இவர் எந்த அளவுக்கு லஞ்சத்தை கண்டுபிடிக்க போறாரு. ஆல்ரெடி 2 கேஸ்கள் சுப்ரீம் கோர்ட் இடி கேட்டிருக்காங்க, 2 முன்னாள் அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கும் பதில் இல்லை. இதுவும் சர்ச்சையா இருக்கு. தாவேகா டிஎம்கேயோட 2.0வா?